எனது தாய் தந்தையரையும் குருநாதரையும் எல்லாம் உள்ள இறைவனையும் வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கன்னிராசிக்கான 2027ஆம் வருட தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்க போகிறோம். முதல்ல பொதுவான பலன்களை பார்க்குறோம். அப்புறம் ஒவ்வொரு மாதத்துக்குமான பலன்களை பார்ப்போம். வருட பலன்களை கணிக்கிறதுக்கு வருடங்களான சனி, குரு, ராகு, கேது மட்டும் எடுத்துப்போம். முதல்ல குருவில் இருந்து ஆரம்பிப்போம். குரு ராசிக்கு 4, 7க்கு அதிபதி. இந்த வருஷம் ராசிக்கு 10, 11, 12ன்னு 3 பாவங்களை பயணிக்கிறாரு. குரு பணத்தையும் குழந்தையும் சுப காரியத்தையும் குறிக்கிற காரகிரகம். 10ஆம் இடம் தொழில் கர்மாவை குறிக்கும். 11ஆம் இடம் லாபத்தையும் மூத்த சகோதரத்தையும் குறிக்கும். 12ஆம் இடம் அயனம் சயனம் போகத்தை குறிக்கக்கூடிய பாவகம். 4ஆம் இடம் இடம் வீடு வாகனத்தை குறிக்கும். 7ஆம் இடம் கூட்டாளி மனைவியை குறிக்கும். வளர்ச்சிக்காக வெளியூர் போகிறதையும் குறிக்கும். இனி குருக்கான பலன்களை பார்ப்போம். மூத்த சகோதரருக்கு சுபகாரியம் நடக்கும். பணவரவும் லாபமும் ஜாதகருக்கும் ஒரு சகோதரத்துக்கும் இருக்கும். மூத்த சகோதரருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான காலமாக இருக்குது. கன்னி ராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சியும் சாதகமான பலன்களும் நடக்கும். வரைவத்தை யூஸ் பண்ணிக்கோங்க, அலட்சியப்படுத்த வேண்டாம். கர்மாவை குறைக்கிறதுக்கான முயற்சிகளும் வழிபாடும் பண்ணலாம், பலிக்கும். கன்னி ராசிக்காரருக்கு லாபமான காலம். சனி 7ஆம் பறவையாக பார்க்கறதுனால புணர்வு செயல்படும். ஒரு விஷயத்தை 2-3 தடவை முயற்சி பண்ணி முடிக்க வேண்டியிருக்கும். நல்ல தூக்கமும் ஆன்மீகத்தில் ஈடுபாடும் கூடும். இடமோ வீடோ வாகனமோ வாங்குறதுக்கு தேவையான பணம் கிடைக்கும். சில நேரங்களில் கடன் வாங்கி வாங்குற மாதிரியான சூழல் இருக்கும். மனைவி தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மனைவி உங்களை சந்தோஷமாக வச்சுப்பாங்க. மனைவியால் லாபம் உண்டு. மனைவிக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படும். இதெல்லாம் குருக்கான பலன்கள். அடுத்ததாக சனிக்கான பலன்களை பார்ப்போம். சனி தொழில் கர்மா நோய் கடனை குறிக்கிற கிரகம். ஆயிலையும் சனி தான் குறிக்கும். கன்னிராசிக்கு 5, 6க்கு அதிபதியாக கோச்சாரத்தில் 7ஆம் பாவத்தில் பயணிக்கிறாரு. 5ஆம் இடம் குழந்தைகளையும் பூர்வீகத்தையும் காதலையும் குறிக்கும். 6ஆம் இடம் கடன் நோய் வழக்கு பிரிவினையை குறிக்கக்கூடிய பாவகம். 7ஆம் இடம் மனைவி கூட்டாளி வளர்ச்சி குறிக்கிற பாவகம். இந்த சனி என்ன பலன் தருதுன்னு பார்ப்போம். காதல கசப்புகளும் எதிர்ப்புகளும் ஏற்படும். குழந்தை இல்லாதனால குடும்பத்தில் எதிர்ப்புகள் உருவாகும். நீண்ட காலம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதையும், நீண்ட காலத்துக்கு பிறகு பூர்வீகத்துக்கு போயிட்டு வரதையும், நீண்ட காலத்துக்கு பிறகு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணி வளர்ச்சிக்கான வழிகளை உருவாக்கிறதையும் குறிக்குது. கடனால் எதிர்ப்புகளை சம்பாதிக்க வேண்டியிருக்கும். கடன் அடைக்கிறதுக்காக வெளியூர் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். நோய்க்கான மருத்துவம் பார்க்க வெளியிடத்துக்கு வெளியூருக்கு போகிற மாதிரி இருக்கும். தாய் மாமா திருமண வயசில் இருந்தால் அவருக்கு திருமணம் நடக்கிறதையும் குறிக்குது. குழந்தைங்க திருமண வயசில் இருந்தால் அவங்களுக்கும் திருமணம் நடக்கிறத குறிக்குது. அடுத்ததாக ராகுக்கான பலன்களை பார்ப்போம். ராகு ராசிக்கு 6, 5ன்னு 2 இடங்களில் பயணிக்கிறாரு. இது கடனால் அடித்தட வரைக்கும் பிரச்சனைகள் ஏற்படுறதையும், கடன் அடைக்கிறதுக்கு லஞ்சம் வாங்குறதையும், பொருட்களை அடமானம் வைக்கிறதையும் குறிக்கும். நோயை சரி பண்ணுறதுக்காக உயர்மட்ட சிகிச்சைகள் எடுத்துக்கிறதையும் குறிக்குது. வேற்று மதத்தை சார்ந்தவங்களை காதலிக்கிறதையும் குறிக்கும். மன மகிழ்ச்சி குறைகிறதையும், குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு பண்ணுறதையும் குறிக்கும். அடுத்ததாக கேதுக்கான பலன்களை பார்ப்போம். கேது ராசிக்கு 12, 11, 2 பாவங்களில் பயணிக்குது. கேது குருவோட தொடர்பு ஏற்படும். இதுக்கான பலன்களை பார்ப்போம். ஞானம் பெருகும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு கூடும். ஆன்மீகத்தில் உயர்நிலையில் இருக்கிறவங்க கடவுளை உணர முடியும். தூக்கம் குறையும் போது போகத்தில் ஈடுபாடு குறையும். குழந்தைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணால் சுபகாரியத்தில் சிறு தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வர வேண்டிய லாபங்கள் தாமதமாக கிடைக்கும். சிலருக்கு பிறந்த கால கிரக அமைப்பு பொறுத்து பெரிய அளவில் கடனும் ஏற்படும். வீட்டில் வயசான தாத்தா பாட்டி இருந்தால் அவங்களுக்கு ஆயுள் முடியறதுக்கான காலமாகவும் இருக்குது. இதோட வருஷம் முழுவதுக்குமான பலன்கள் முடிஞ்சது. அடுத்தது ஒவ்வொரு மாதத்துக்குமான பலன்களை பார்ப்போம். ஏப்ரல் 2026க்கான பலன்கள். தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு கூடும். போகத்தில் ஆர்வம் குறையும். கடன் புதுசாக உருவாகும். ஏற்கனவே வாங்கின கடனால் பிரச்சனைகள் ஏற்படும். ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி உண்டு. நண்பர்களால் ஏமாற்றம் ஏற்படும். அப்பாவுக்கு விபத்தோ திடீர் அதிர்ஷ்டமோ ஏற்படும். மனைவி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. கோயில் குளம்னு பக்தியோடு இருப்பாங்க. அடுத்த மே 2026க்கான பலன்கள். செயல்களில் தடைகள் இருக்கும். அம்மா மாமியாரோட மனக்கசப்புகள் ஏற்படும். ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க சில பிரச்சனைகள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது பத்திரம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். பேக் பெயின் ஏற்படும். பண வரவு நல்லாயிருக்கும். அதே சமயம் கடன் பிரச்சனைகளும் இருக்கும்.
வளர்ச்சிக்காக வெளியூர் போனவங்களுக்கு மந்த நிலை இருக்கும். அடுத்து ஜூன் மாதத்துக்கான கன்னிராசி பலன்கள். புதிய கடன்கள் உருவாகும். உங்கள் சகோதரர் அப்பாவை பார்க்க வருவார். வெளியூர் வேலைக்கு சிலர் போவாங்க. பேக் பெயின் அதிகமாகும். என்னால் சரியாக வேலை பார்க்க முடியாது. படிக்கிறவங்களுக்கு பாடங்கள் நல்லா புரியும். கல்விக்கு சிறப்பான காலமாக இருக்குது. பண வரவும் சிறப்பாக இருக்கும். புத்தி கூர்மையாக செயல்படுவீங்க. ஜூலை மாத ராசி பலன்கள். காரிய தடைகள் இருக்கும். மனைவியோடு அக்காவோடு பிரச்சனைகள் ஏற்படும். அப்பாவுக்கு நல்ல பேர் ஏற்படும். அப்பாவுக்கு வர வேண்டிய பணம் வரும். அப்பாவுக்கு அரசியலில் ஈடுபாடு அதிகமாகும். சகோதரர் ஆன்மீக பயணங்கள் போவார். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வளர்ச்சிகள் ஏற்படும். கொடுத்த பணம் வரும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கொடுத்த பணம் வராது. அடுத்து ஆகஸ்ட் மாதத்துக்கான பலன்கள். ஆடம்பரமாக செலவு பண்ணுவீங்க. வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் வாங்குவீங்க. படிப்பில் கவனம் குறையும். சகோதரருக்கு வேலை கிடைக்கும். வங்கி கடனால் பிரச்சனைகள் ஏற்படும். வங்கி கடனுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கடன் கிடைக்காது. சிலருக்கு அரசு ஊழியர்களோடு அல்லது அரசியல்வாதிகளோடு பிரச்சனைகள் ஏற்படும். காதலிக்கிறவங்களுக்கு அப்பாவால் பிரச்சனைகள் ஏற்படும். இதோட ஆகஸ்ட்டுக்கான பலன் முடிஞ்சது. அடுத்து செப்டம்பருக்கான பலன்கள். வீட்டுக்கு தெரியாமல் ஏதாச்சும் தப்பு பண்ணுவீங்க. அப்பாவும் மாமாவும் சேர்ந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஊருக்கு போன மனைவி வீட்டுக்கு வருவாங்க. வங்கி கடனால் பிரச்சனைகள் ஏற்படும். தூக்கம் வராது. சிலர் கற்களை பண்ணிக்கிறாங்க. சிலர் அபாஷன் ஆகிடும். அவங்க தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து பலன் மாறி நடக்கும். உடம்புல கட்டிகள் உருவாகும். வளர்ச்சியில் மந்த நிலை இருக்கும். வர வேண்டிய வாடா பணம் வரும். சிலர் வந்த லாபத்தை வச்சு அசையா சொத்துக்கள் வாங்குவீங்க. அடுத்தது அக்டோபர் மாதத்துக்கான பலன்கள். தவறான நண்பர்கள் அறிமுகமாவாங்க. ஆடம்பர செலவுகள் குடும்பத்துக்காக பண்ணுவீங்க. கடன் பிரச்சனைகளால் பாதிப்புகள் ஏற்படும். காரிய தடைகள் இருக்கும். மூத்த சகோதரருக்கு குழந்தை பேரோ சுபகாரியமோ நடக்கும். லாபம் அதிகமாகும். வரவேண்டிய பணம் வரும். தனிமையை விரும்புவீங்க. காதல் உணர்வுகள் அதிகமாகும். அடுத்து நவம்பர் மாதத்துக்கான பலன்கள். கடனால் பேர் கெடும். புதிய கடன்களை வாங்க வேண்டியிருக்கும். கடனுக்காக சொத்துக்களை விற்க வேண்டியிருக்கும். வாகன யோகம் இருக்குது. மனைவிக்கு பிடிவாதம் கூடும். சிலர் விரும்பி அபாஷன் பண்ணிப்பாங்க. புதிய நட்புகள் உருவாகும். அப்பா தைரியம் கொடுப்பாரு. அடுத்ததாக டிசம்பருக்கான பலன்கள். சுப செலவுகள் அதிகமாக ஏற்படும். மனைவி குடும்பத்துக்கு பக்கபலமாக திறமையாக செயல்படுவாங்க. நண்பர்கள் ஆறுதலாக இருப்பாங்க. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். காதல்னால் பிரச்சனைகள் ஏற்படும். பூர்வீகத்துக்கு போகிறப்போ பிரச்சனைகள் ஏற்படும். வரவேண்டிய லாபங்கள் திடீர்னு நின்று போகும். மூத்த சகோதரருக்கு கடனோ சட்ட பிரச்சனைகளோ ஏற்படும். அடுத்ததாக ஜனவரி மாதத்துக்கான பலன்கள். மனைவி மூலமாக அக்கா மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கும். நண்பர்களோடு காதலரோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். காதலில் பிரிவுகள் ஏற்படும். அப்பாவோடையோ மாமாவோடையோ பிரச்சனைகள் ஏற்படும். விரைய செலவுகள் அதிகமாகும். சகோதரரோ மகனோ மகளோ வெளிநாடு பயணம் போவாங்க. வெளியூர் பயணம் போவாங்க. அடுத்ததாக பிப்ரவரி மாதத்துக்கான பலன்கள். பேக் பெயின் அதிகமாகும். சிலருக்கு தோல் பிரச்சனையோ நரம்பு பிரச்சனையோ ஏற்படும். கணவர் வெளியூர் பயணங்கள் போவார். சுபகாரிய தடைகள் ஏற்படும். குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். பெரிய அளவில் கடன் பிரச்சனைகள் ஏற்படும். மனைவியிடமோ வீடோ வாகனமோ வாங்க விரும்புவாங்க. காதலில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். சிலருக்கு காரிய தடைகள் இருக்கும். இதோட பிப்ரவரி மாத பலன்கள் முடிஞ்சது. அடுத்ததாக மார்ச்சுக்கான பலன்களை பார்ப்போம். மார்ச்சுக்கான பலன்கள். கணவருக்கு பிடிவாதம் ஏற்படும். பழைய இடத்துக்கே ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு ப்ரமோஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குழந்தைக்கு ஏற்பாடு பண்ண சுபகாரியத்தில் சிறு தடைகள் ஏற்படும். மனைவியோட பிரச்சனைகளோ பிரிவுகளோ ஏற்படும். நண்பர்களால் கடனோ அல்லது நண்பர்கள் ஆகிறதோ அல்லது நண்பர்களால் எதிரிகள் உருவாகிறதோ நடக்கும். மேல் அதிகாரிகளோட பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இதெல்லாம் மார்ச்சுக்கான பலன்கள். இதோட ஒவ்வொரு மாதத்துக்கான பலன்களும் முடிஞ்சது. ஒரு சின்ன விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். 2 பேர் ஒரே ராசியாக இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் ஒருத்தருக்கு நல்லதும் இன்னொருத்தருக்கு கெட்டதும் நடக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்ப்போம். அந்த குறிப்பிட்ட மாதத்தில் கோச்சாரம் ஒன்றா தான் இருக்கும். இருந்தாலும் 2 பேரோட தனிப்பட்ட ஜாதக அமைப்பு அப்புறம் அவங்களுக்கு நடக்கிற தசா புத்தியை பொறுத்து 2 பேருக்கும் பலன்கள் மாறி மாறி நடக்கும். ஸோ இதுக்காக 2 கன்னி ராசி ஜாதகங்கள் எடுத்துப்போம். இதில் ஒருத்தருக்கு வேலை கிடைக்குது, இன்னொருத்தருக்கு வேலை போகுது. இதுக்கு என்ன காரணம்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் 1.
இவர் கன்னிராசி. டிசம்பர் 2026 இதுக்கான டைமாக எடுத்துப்போம். இவருக்கு வேலை கிடைக்குது. இதுக்கான கிரக அமைப்பு என்னென்னு பார்ப்போம். இவர் கடக லக்னம், 6ஆம் அதிபதி குரு, கோச்சாரத்தில் 2ல் பயணிக்கிறாரு. கூட 5, 10க்கு அதிபதியான குருவும் இணைஞ்சு பயணிக்குது. சிம்மத்தில் பயணிக்குது. ஒரு நிமிஷம். ஸோ இவர் கடகலகனம், 6ஆம் அதிபதி குரு, கோச்சாரத்தில் 2ல் பயணிக்கிறாரு. கூட 5, 10க்கு அதிபதியான செவ்வாயும் இணைஞ்சு சிம்மத்தில் பயணிக்குது. இவரோட 10ஆம் அதிபதியான பிறந்தகால செவ்வாய் 11ஆம் இடமான ரிஷபத்திலிருந்து 4ஆம் பார்வையாக கோச்சார செவ்வாயை பார்க்கும். வேலையை குறிக்கிற 6ஆம் இடமான தனுசையும் அங்கே இருக்கிற கோச்சார கிரகமான புதனையும் சூரியனையும் பார்க்குது. பிறப்பு ஜாதகத்தில் இவருக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. இவருக்கு நடக்கிறது 5, 10க்கு அதிபதியான செவ்வாய் திசையில் 6ல் இருக்கிற சூரியனோட புத்தி. இவருக்கு இந்த டைமில் உறுதியாக அரசு வேலை கிடைக்கும். இது ஒரு பாசிட்டிவான டைமாக இருக்கும். அடுத்து நெகட்டிவான டைமுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சார்ட்டை பார்ப்போம். இதுவும் கன்னிராசி ஜாதகம். இவர் பிறந்தது சிம்ம லக்னத்தில். பிறப்பு ஜாதகத்தில் 6ல் சனி இருக்குது, 8ல் செவ்வாய் இருக்குது. கோச்சார ராகு இப்போ 6ல் சனி மேலே பயணிக்குது. இவரோட 10ஆம் அதிபதி சுக்கிரன் பிறந்த கால கேது இருக்கிற துலா ராசியில் பயணிக்குது. தொழிலை குறிக்கிற காரகிரகமான சனி ராகுவாலையும் பாவக கிரகமான சுக்கிரன் கேதுனாலையும் பாதிக்கப்பட்டிருக்கு. இவருக்கு நடக்கிறது 9ல் உள்ள ராகு தசையில் 8ல் இருக்கிற செவ்வாய் புத்தி நடக்குது. இருக்கிற வேலையை பிடுங்கி வெளியூர் வேலைக்கு போக இந்த கிரக அமைப்பு தூண்டும். இந்த மாதிரி ராசி ஒன்றா இருந்தாலும் கோச்சாரம் ஒன்றா இருந்தாலும் பிறந்த ஜாதகமும் அவங்களோட தசா புத்தியும் மாறி இருக்கும் பட்சத்தில் ஒருத்தருக்கு நல்லதும் இன்னொருத்தருக்கு கெட்டதும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது அவங்களோட தனிப்பட்ட ஜாதகங்களை பொறுத்தது. வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றிகளோடு JPM அஸ்ட்ரோ, ராஜபாளையம்.